2016 ஆண்டு பிரதமர் மோடி ஸ்டார்ட் அப் திட்டத்தை அறிமுகம் செய்தார். அப்போது முதல் நாட்டில் ஸ்டார்ட் அப் எனப்படும் புத்தொழில் நிறுவனங்களில் ஆர்வம் நிலவுகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் 2022 ஆண்டில் புத்தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்படுவது அதிகரித்திருக்கிறது. இதில் $1 பில்லியன் அளவுக்கு முதலீடுகள் வந்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள் இந்த துறையை சார்ந்தவர்கள். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் பதிவு அதிகரிப்பதற்கான காரணங்கள், ஸ்டார்ட் அப் தொடங்குவோர் என்ன செய்யலாம், அரசின் சலுகைகள் என்னென்ன என்பன குறித்து விரிவாக இன்றைய பெருஞ்செய்தியில் பார்க்கலாம். தமிழகத்தில் இந்த ஆண்டில் மட்டும் 1767 புத்தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சென்னை மற்றும் கோவையில் புத்தொழில் தொடங்க பலர் ஆர்வம் காட்டுவதும் தெரிய வந்திருக்கிறது. தமிழகத்தில் 2016 முதல் 2021 ஏப்ரல் வரை 2437 புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்ட நிலையில் 2021 மே முதல் டிசம்பர் 26ஆம் தேதி வரை மட்டும் 2529 புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் தமிழகத்தின் மொத்த புத்தொழில் நிறுவனங்கள் எண்ணிக்கை 4966 உயர்ந்துள்ளது. முதலீடு, தொழில் வளர் காப்பகங்கள், சந்தைப்படுத்துதல் போன்றவற்றில் தமிழக அரசு அளிக்கும் ஊக்கம் இந்த உயர்வுக்கு காரணமாக சுட்டிக்காட்டப்படுகின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை சென்னையில் 65 விழுக்காடு புத்தொழில் நிறுவனங்களும், கோவையில் 15 விழுக்காடு புத்தொழில் நிறுவனங்களும் தொடங்கப்பட்டுள்ளன. முதலீடும் அதிகரித்துள்ளதாக கூறுகிறார் தமிழ்நாடு புத்தொழில் தொழில்நோக்கு திட்டத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சிவராஜா ராமநாதன். இந்த பதிவு ஆரம்பிக்குது. இந்த வருஷம் 2022 கிட்டத்தட்ட 35% அந்த மொத்தத்தில் இந்த வருடம் நடந்த பதிவுகள் மட்டும் 35%. ஸோ அந்த அளவுக்கு நம்ம எண்ணிக்கையில் அதிகரிச்சிருக்கிறோம். அதே மாதிரி நேற்று வந்த ஒரு தரவின்படி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது விசி கம்பெனிஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா முதல் தடவையாக ஒரு $1 பில்லியன் தாண்டி நம்ம தமிழ்நாட்டில் அந்த முதலீடுகள் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 1.5 பில்லியன், $1.5 மில்லியன் பில்லியன் டாலர்கள் இங்கே முதலீடு பண்ணியிருக்காங்க. மென்பொருள் சேவைகள், வேளாண் தொழில்நுட்பம், மருத்துவ தொழில்நுட்பங்களில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிக அளவில் பதியப்படுகின்றன. வழக்கமாக பெங்களூரு, டெல்லி, மும்பை நகரங்கள் புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்படுவதில் முன்னிலையில் இருக்கும் நிலையில் 2022 பொறுத்தவரை புனே, சென்னை, ஹைதராபாத் நகரங்களில் புத்தொழில் முதலீடுகள் அதிகரித்துள்ளன. தமிழ்நாட்டில் இந்த ஆண்டில் மட்டும் நிறைய புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்படுகின்றன. இது குறித்த விரிவான தொகுப்பை பார்க்கலாம். தொழில்துறையில் முன்னேற்றம் காண நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புத்தொழில்கள் தொடங்க ஊக்கமளிக்கப்படுகின்றன. சமீபமாக மென்பொருள், விவசாயம், உணவு மற்றும் சுகாதார துறைகளில் அதிக அளவில் புத்தொழில்கள் தொடங்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் தொடங்கப்படும் புத்தொழில்களில் சென்னையில் 65%, அதற்கடுத்து கோயம்புத்தூரில் 15% தொழில்கள் தொடங்கப்படுகின்றன. புத்தொழில் தொடங்குவதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்காக சென்னை, ஈரோடு, திருநெல்வேலி, மதுரையில்
வட்டார புத்தொழில் மையங்கள் செயல்படுகின்றன. ஓசூர், திருப்பூர் போன்ற தொழில் வளர்ச்சி அதிகமுள்ள பிற பகுதிகளிலும் அதிக அளவில் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்க ஊக்கமளிக்கவும் திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. ஸ்டார்ட் அப் எனப்படும் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆலோசனைகள், வழிகாட்டுதல்கள் அளிக்கும் அரசின் மையத்தை எப்படி அணுகுவது, ஸ்டார்ட் அப் தொடங்க நிறுவனர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கு தேவையான சூழல்களை உருவாக்கும் வகையிலும் தொழில் முனைவோருக்கு உதவி செய்யும் வகையிலும் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் மிஷன் என்ற நிறுவனத்தை தொடங்கியுள்ளது தமிழக அரசு. புதிதாக தொழில் தொடங்க விருப்பமுள்ளவர்கள் startuptamilnadu.in என்னும் இணைய முகவரியில் இதுகுறித்த விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் முதலீடு செய்ய வெஞ்சர் முதலீட்டு நிறுவனங்கள், ஏஞ்சல் முதலீட்டு நிறுவனங்கள் இருக்கின்றன. வெஞ்சர் முதலீட்டு நிறுவனங்கள் என்பவை புதுமையான யோசனையோடு வணிகம் செய்ய முன்வரும் தொடக்க நிலை நிறுவனங்களில் முதலீடு செய்யும் முதலீட்டு நிறுவனங்கள். புதுமையான தொழில் முயற்சிகளில் முதலீடு செய்ய விரும்பும் தனிப்பட்ட செல்வந்தர்கள் ஏஞ்சல் இன்வெஸ்டர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். தொழில் முனைவோருக்கு வழிகாட்டி அழைத்துச் செல்லும் இன்குபேஷன் சென்டர்கள் என்று அழைக்கப்படும் தொழில் வளர் மையங்கள் கல்லூரிகளிலும் வெளியிலும் உள்ளன. பெரிய அளவு பணம் இல்லாவிட்டாலும் கூட வணிக யோசனையும் ஊக்கமும் இருந்தால் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கிவிட முடியும். இந்த தொழில் வளர் மையங்களை வலுப்படுத்துவது, அவற்றின் திறனை மேம்படுத்துவது போன்ற பணிகளை தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவ் முன்னெடுக்கிறது. தற்போது சென்னை IIT, SRM போன்ற கல்லூரிகள் தொழில் வளர் மையங்களை நடத்தி தொழில் முனைவுகளை வளர்த்தெடுக்கின்றன. அண்ணா பல்கலைக்கழகத்திலும் இத்தகைய அமைப்பை ஏற்படுத்தும் முயற்சி நடக்கிறது. மென்டார் நெட்வொர்க் எனப்படும் வழிகாட்டுனர் வலைப்பின்னல் ஒன்றும் ஒருங்கிணைக்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல். இவங்க மக்களுக்கு எப்பவும் தேவைப்படுற லாண்டரி பிசினஸ் செஞ்சு மாதம் 3 லட்சம் ரூபாய் லாபம் எடுக்கிறாங்க. நீங்களும் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. 2026ஆம் ஆண்டுக்குள் 10,000 புத்தொழில் நிறுவனங்களை தொடங்க தமிழக அரசு இலக்கு வைத்திருக்கிறது. புத்தொழில் தொடங்குவதை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் தனிநபர் முதலீட்டாளர்களை ஊக்குவிக்க தமிழ் ஏஞ்சல்ஸ் என்ற புதிய திட்டத்தை தமிழக அரசு வரும் ஜனவரி மாதம் தொடங்க உள்ளது. உலகம் முழுவதும் உள்ள தமிழ்ச் சமூகத்தைச் சேர்ந்த முதலீட்டாளர்களை ஒருங்கிணைத்து இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அதேபோல் புத்தொழில் தொடங்குவதற்கான ஆதாரச் சூழலை உருவாக்குவதற்காக தொழில் முதலீட்டுக்கான நிதி ஆதாரம் கொண்ட தொழில் முனைவோர்களை ஒருங்கிணைக்கும் டான்ஃபன் என்ற புதிய திட்டத்தையும் அடுத்த ஆண்டு தமிழக அரசு தொடங்க உள்ளது. துரித உணவுகள் மற்றும் சாட் உணவுகள் சாப்பிட பலரும் ஆர்வம் காட்டும் நிலையில் சிறுதானிய உணவுகளை துரிதமாக தயார் செய்து தருகிறது ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம். சிறுதானியங்களை சமைத்து பழகாதவர்களும் எளிதாக சமைக்கும் வகையில் சிறுதானிய ரெடி டு குக் உணவு வகைகளை தயார் செய்கிறது இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம். தனியார் கல்லூரியில் வேலை பார்த்து வந்த சுபா பதப்படுத்தப்பட்ட சிறுதானிய உணவு வகைகள் தயாரிப்பை 2019 தொடங்கினார். தொழில்துறையில் களம் இறங்க நினைத்த இவர் அதற்காக கையில் எடுத்ததுதான் பதப்படுத்தப்பட்ட சிறுதானிய உணவு தயாரிப்பு. பாக்கெட் வாங்கிட்டு போனா உப்பு தண்ணி மட்டும் பேச்சுலர்ஸ்க்கு இருந்தா போதும். அவங்க தோசை இது பண்ணிக்கலாம். எல்லாமே எல்லா ஸ்பைசஸும் இதுலயே இருக்கனால அவங்களுக்கு சட்னியும் தேவையில்லை, எதுவும் சாம்பார் எதுவுமே தேவையில்லை. இது மட்டும் இருந்தா போதும். வீட்டிலேயே பதப்படுத்துதல் இயந்திரத்தை கொண்டு 9 வகை உணவு வகைகளை தயாரிக்கும் இவர் அதனை காற்று புகாத தனித்துவமான பிளாஸ்டிக் பையில் அடைத்து விற்பனை செய்கிறார். ஃப்ளாரா தான் கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ ஆடட் பண்ணுறோம். ரெடி டு
குக்காக பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலாக கொடுக்குறோம். அதுதான் எங்களோட மெயின் கோலே என்னென்னா, எல்லாமே வந்துட்டு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் கெமிக்கல் இல்லாமல் கெமிக்கல் ஃப்ரீயாக நாங்கள் கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா நாங்கள் 9 வகையான ப்ராடக்ட் பண்ணுறோம். எல்லாமே மில்லட் பேஸ்டு தான். சப்பாத்தி, பொங்கல், சாமியில் பொங்கல் பண்ணுறோம், சப்பாத்தி, கருப்பு கவுனி சப்பாத்தி பண்ணுறோம், முளைக்கட்டின கேழ்வரகு கஞ்சி பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா திணையில் வந்துட்டு பாயாசம் பண்ணுறோம். 4 வகையான தோசை வகை பண்ணுறோம். 2 குழந்தைகளுடன் குடும்பத்தையும் கவனித்து தொழிலையும் முன்னேற்றிக் கொண்டு வரும் இவரது நிறுவனத்தில் 4 பேர் பணிபுரிகிறார்கள். சென்னையைச் சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி தமிழகத்தின் பிற பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் உள்ளவர்களுக்கும் இணையம் மூலமாக சிறுதானிய உணவு வகைகள் விரும்பி வாங்குகின்றனர். சிறுதானியம் என்பது வழக்கமானது எனில், சிறுதானியத்தையே ரெடி டு குக்காக தயாரித்து அளிக்கும் இதுபோன்ற புத்தொழில் யோசனைகள் பலரின் கவனத்தை பெறுகின்றன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல். புத்தொழில் தொடங்குவோருக்கு தமிழக அரசின் சலுகைகள், மானியங்கள் என்னென்ன என்பது குறித்து புத்தொழில் தமிழ்நாடு தொழில்நோக்கு திட்டத்தின் முதன்மை செயல் இயக்குனர் சிவராஜா ராமநாதன் புதிய தலைமுறையிடம் பகிர்ந்து கொண்டவற்றை பார்க்கலாம். பெங்களூரு, மும்பை, டெல்லி, இந்த அகமதாபாத் இந்த நகரங்கள்லாம் ஒப்பிடும் போது எல்லாமே அவங்க ஸ்டார்ட் அப்புகளோட எண்ணிக்கை மிகவும் கம்மியாக இருக்குது, சரிஞ்சிருக்கு. ஆனால் சென்னையில் அதிகமாக இருக்குது. இதுக்கான காரணம், இந்த சூழலுக்கான காரணம் என்ன? இந்த ஒரு வருஷத்தில் பர்டிகுலராக என்னன்னு சொல்லுங்கள். சென்னையோ ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு தனித்தன்மைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதலீடுகளை சரியாக கையாளும் ஒரு மனநிலை இங்கே இருக்குது. அது முதலீட்டாளர்களுக்கான அந்த ஒரு முதலீடை திரட்டினாங்கன்னா இந்த முதலீட்டுக்கான பலனை நம்ம எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் இங்கே இருக்குது. டைமில் ஒரு இடத்துல முதலீடுகள் கூட நடக்குதுன்னா அந்த இடத்தின் மேல் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் இன்றைக்கி நம்ம மற்ற எல்லா இடங்களிலும் ஒரு பின்தங்கிய நிலை வரும்போது சென்னை மற்றும் ஒரு அதிகபட்ச முதலீடுகளை ஈர்த்திருக்கிறதுக்கான காரணம். ரஷ்யா இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகளோட எண்ணிக்கை, இதோட முதலீடுகளை அதிகரிக்கிறதுக்கான நீண்ட கால திட்டம் என்ன இருக்குது? இந்த முதல் இடத்தை தக்க வைக்கிறதுக்கு அடுத்தடுத்த பயணம் எப்படி சார் இருக்கும்னு சொல்லுங்க. நம்ம இன்னும் முதல் இடத்துக்கு வரல அப்படிங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதை நோக்கி நம்ம வேகமாக பயணப்படுறோம். இந்த வருஷம் பல விஷயங்களில் முதலிடமாக நம்ம முதலிடத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். பல்வேறு திட்டங்களை ரொம்ப வேகமாக இந்த வருடம் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். சொல்லப்போனால் முதலீடுகள் நம்ம இங்கே அரசின் மூலமாகவே ஒரு 10 லட்சம் ரூபாய் கிராண்ட் ஒரு ஆரம்ப கட்ட நிறுவனங்களுக்கு முதல்ல ஒரு 2 லட்ச ரூபா கிராண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 5 லட்ச ரூபா கிராண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஐடியாவிலேருந்து ஒரு ப்ரோட்டோடைப்னு சொல்லுவோம், அந்த லெவலுக்கு போகிறதுக்கு அந்த கிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இனோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம் அப்படின்னு. அப்புறம் ஒரு 10 லட்ச ரூபா கிராண்ட் ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணி மார்க்கெட்டுக்கு போகிற அந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு ஒரு 10 லட்ச ரூபா கிராண்ட் இருக்குது. இதை தாண்டி ஒரு 100 கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு எமர்ஜிங் செக்டார் சீட் ஃபண்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இது புதிய தொழில்நுட்பங்கள் ஈடுபடும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மட்டுமல்ல, எம்எஸ்எம்இ அந்த நிறுவனங்களுக்கும் இந்த மாதிரி புதிய தொழில்நுட்பத்தில் உபயோகப்படுத்தி நீங்கள் ஒரு பொருளையோ சேவையோ நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஃபண்ட் உதவுது. அதை தாண்டி மாண்புமிகு முதலமைச்சரின் ஒரு முக்கியமான கொள்கையான அனைவருக்கும் அனைத்தும் அப்படிங்கிற ஒரு கொள்கையின் அடிப்படையில் எல்லா தரப்பினரும் இந்த பயன் சென்றடைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு SC/ST வகுப்பில் இருந்து வரக்கூடிய இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி நிறுவனர்களுக்காக மட்டுமே ஒரு 30 கோடி ரூபாய் பங்கு முதலீடு அதுக்கான ஒரு ஃபண்டும் இயங்குது. இது எல்லாமே நம்ம அரசாங்கத்திலிருந்து நேரடியாக பண்ணக்கூடிய முதலீட்டு திட்டங்கள். இதை தாண்டி இப்போ தமிழ் ஏஞ்சல்ஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது உலகளாவிய தமிழர்களை, அதாவது தமிழ் முதலீட்டாளர்களை ஒருங்கிணைக்கும் ஒரு தளம். அதுபோக டான் ஃபண்டுன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்கணும். இது VC கம்பெனிஸுக்கான ஒரு அக்ரிகேட்டர் பிளாட்ஃபார்ம். பல நாடு முழுவதிலும் இருந்து இயங்கக்கூடிய, உலகம் முழுவதிலும் இயங்கக்கூடிய VC கம்பெனிகளை தமிழ்நாட்டை நோக்கி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு தளம். இது மாதிரி பண்ணுறோம். இவங்க மக்களுக்கு எப்பவும் தேவைப்படுற லாண்ட்ரி பிசினஸ் செஞ்சு மாதம் 3 லட்சம் ரூபாய் லாபம் எடுக்கிறாங்க. நீங்களும் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.